முக்காடு நேயர்களே, ஷாக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்குது. இந்த நெல்சனுக்கும் ராஜாபுரனுக்கும் நடந்த சண்டைகள். இதில் வந்து சொல்ல முடியல, அந்த வீடியோவும் போட முடியாது. ராஜாபுரம்னு ஊர் மக்கள்லாம் சேர்த்து அடித்து வேட்டியெல்லாம் உருவினதுக்கப்புறம் வேட்டி கூட கட்டாமல் பேக்லேருந்து கொடுவா எடுத்து வெட்ட போயிருக்காரு. கொடுவா எடுத்து போயிருக்காரு வெட்டுறதுக்கு. எவ்வளோ வந்து நாம் தமிழர் கட்சியில் சம்மந்தமாக வீடியோ போடுறப்ப ஒருத்தன் வந்து அழுவா எடுக்கக்கூடாது, பெண்ணை தொட்டா வந்து அவனை வெட்டணும் அப்படின்னு அவ்வளோ எவ்வளோ வீரவசம்லாம் பேசுறி. கும்பலா பிள்ளைய கை வச்சா நிக்க விட்டு சுடுவண்டா. இப்படி போய் வந்து தரங்கட்டுத்தனமா கீழ்த்தனமா வந்து ஒரு அரசியல். நான் நெல்சன் சொல்றாரு, நான் டிஎம்கே எவ்வளோ விமர்சனம் பண்ணிருக்கேன், எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணியிருக்கேன். ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்து எவனும் வந்து என்ன அசிங்கமாக பேசுனதில்ல, எவனும் இது பண்ணதில்ல, பர்சனல் அட்டாக் பண்ணதில்ல. இப்படி வந்து வெட்டுறதுக்கு கொலகாரன் அப்படின்னு கேட்குறாரு நெல்சன். என்ன பதில் சொல்லுவீங்க? பொதுமக்கள் என்ன கேட்பாங்க, பதில் சொல்லுவீங்க நீங்கள்? பொதுமக்களுக்கு இதே கேள்விதான் இருக்கும். நாம் தமிழ் கட்சி மேலே இருக்க ஒரு நல்ல பிம்பம்ன்ற ஒரு அஸ்திவா இருக்குல்ல, அதே வந்து ஆட்டி பார்க்கும் இந்த இஷ்யூ. தேவையில்லாமல் நாம் தமிழ் கட்சி இந்த இஷ்யூவில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சாட்டை திருவண்ணாலும் இது வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு, ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சுருக்காரு. அதை சோசியல் மீடியாவில் எல்லா என்டிகேவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. கூட சேர்ந்து இந்த யானை கவலம் விற்று, அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, யானை கவலத்து இது வந்து தனி பிரச்சனை, அது வந்து சொல்லி இதுக்கும் கட்சிக்கு பிரச்சனை சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இருக்குது. ரீசெண்டாக நியூஸை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சாட்டை திருமுருகனுக்கு ஆதாரம் கேட்டு காலை காமிச்சதுனால தான் என்டிகேஸில் ட்ரிகர் ஆகி ராஜாபுரம் பாடி பில்டர் தூண்டி விடப்பட்டிருக்காரு. தூண்டி விட்டு என்டிகே வந்து தூண்டி விட்டு போய் தான் இந்த சண்டை நடந்திருக்கு. இந்த யானை கவலம் விஷயமா சண்டை வந்திருக்கும் அப்படின்னா முன்னாடியே நடந்திருக்கும். இப்போ வந்து நடந்தது காரணம் என்னன்னா, இதுதான் ரீசனு. புரிஞ்சிக்காமல் நீங்கள் இது பண்ணாதீங்க. இது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிங்க. அக்செப்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து யங்ஸ்டர்ஸில் எதிர்பார்க்க முடியாது. இது டிவிக்கேவும் சரி என்டிகே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இது தப்பு. நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இப்படி போய் பண்ணுறது தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிங்க. அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னா நான் என்டிகேக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அதாவது ஒரு அரசியல் விமர்சனம் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே, இப்போ அரசியல் பேசுகிறவங்க எல்லாருமே இந்த தாட் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா ஒரு நாம் தமிழ் மேலே ஒரு ரவுடிசம் வந்து இப்போ சாயம்லாம் இல்லை. இப்படிலாம் பண்ணால் அவ்வளோதான், நம்பிக்கையே போயிடும் பொதுமக்களுக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த இஷ்யூவில்? ஏற்கனவே டிவிக்கே ஃபுல்லாக உங்களை அகைன்ஸ்டாக இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இதில் வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு மேக்ஸிமம் என்டிகேலேருந்து டிவிக்கேக்கு போயிடுச்சு. இதில் நிறைய பேர் வந்து என்னை வந்து அணில் சொல்கிறீங்க. ஏன்டா மனசாட்சியில் என்ன போய் அணில்ன்றீங்க. நான் வந்து என் டிஎம்கேவையும் ஏற்று கேள்வி கேட்டிருக்கேன், என்டிகேவையும் ஏற்று கேள்வி. நான் வந்து எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு. புதுசாக டிவிக்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அவங்களை எவ்வளோ விமர்சனம், டிவிக்கே நான் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். என்னை போய் வந்து அணில்ன்றீங்க. புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ரொம்ப தப்பு. ஒருத்தனை வந்து ஒரு அறுவாடு ஒரு பர்சனலாக வீட்டில் போய் நீங்கள் வந்து நிறைய நாம் தமிழ் கட்சி சொல்கிறீங்க. அம்மாவை நெல்சனோட அம்மா வெட்டி வச்சா நான் சொல்ல வீடியோ சொல்கிறேன். வந்து அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கா காமி. அவன் வந்து வெட்டியோ உதைக்க அப்படின்னா அவள் வந்து அவங்க அம்மா கதறிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. அவங்க சட்டையெல்லாம் வந்து கிழிச்சு அவங்க இது பண்ணி கொடுவா எடுத்துகிட்டு போயிட்டு ஜட்டியோட வேட்டியோட வந்து வெட்டுறதுக்கு போகிறீங்க. அந்த படத்தில் வந்து அந்த வீடியோ மட்டும் இப்போ எனக்கு கிடைக்கல. அதுக்கு வந்து எப்போ இந்த அதாவது சப்போர்ட் பண்ணலாம், என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த கட்சியை அழிக்கும்ன்றதை வந்து திரும்ப நான் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணாலும் ஒரு கட்சி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிடுறேன். நான் வந்து டிஎம்கே என்டிகே ரெண்டு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். என்டிகேவையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், டிஎம்கேவும் விமர்சனம் பண்ணிருக்கேன். டிஎம்கேலேருந்து என்டிகேலும் வந்து விமர்சனம் பண்ணும்போது அதை டிஎம்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்டிகே வந்து அக்செப்டன்ஸே பண்ண மாட்டேங்காங்க. ஒரு தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்க ட்ரை பண்ணி அப்படின்னா அந்த கட்சி நல்லாவே வளரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் வந்து ராஜாபுரனுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு கொலை மிரட்டலுக்கு ஒரு தண்டனை, கொடுவா எடுத்துகிட்டு வெட்டவே போயிட்டேன் அதுக்கு ஒரு தண்டனை. இப்போ ஃபுல்லாக காலம்புறம் உட்காந்து களி திரிட்டு உட்காந்துருக்கணும். இதாவது கோபத்தில் எடுக்கிற முடிவு அப்படின்றது அது அப்பாற்பட்ட விஷயம். அதை விட இத்தனை பேர் வந்து உங்களுக்கு சுய புத்தி ஏதாவது இருக்கா? இத்தனை பேர் வந்து வீடியோ எடுப்பாங்க, நம்ம மாட்டிக்குவோம். நம்ம இந்தளவு கோபத்தில் வந்து பேசுகிறோம், கொடுவாலாம் எடுத்தால் வந்து நம்ம ஜெயிலில் தான் போய் உட்காந்துருக்கணும். இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு ஒன்று புரியலையா? இதை கூட புரிஞ்சிக்காம நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து பொலிட்டிக்கலாக ராஜாபுரம் தூண்டி விட்டுருக்காங்க.
தூண்டி விட்டு இப்போ வந்து நெல்சன் அவர்கள் வந்து சீமான் வந்து இத்தனை கோடியில் வந்து நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலை காமிச்சோடனே இவனை எப்படி டீல் பண்ணுறது தெரியாமல், நெல்சனை டீல் பண்ணுறது தெரியாமல் அவன் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி வந்து ஆளை வச்சு தூண்டி விட்டு இந்த வேலை பார்த்துருக்காங்க. இது ரொம்ப தவறு. நாம் தமிழர் கட்சி தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும். டிவிக்கே ஃபேன்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே வந்து நெல்சனுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறீங்க. ஏடிஎம் என்னதான் எதிரின்னு நண்பன் சொல்லி வந்து ஃபுல்லாக நாங்கள் நெல்சனை சுற்றி ஒரு 10 பேர் பக்கம் போய் நின்ட்டாங்க. டிவிக்கே வந்து போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ணாலும் இது வந்து இது தப்பு. இது வந்து டிவிக்கேக்கு நல்ல விஷயம். அவங்களுக்கு பாதுகாப்பாக போய் நிற்கிறீங்க. ஆனால் டிவிகே ஃபேன்ஸுக்கும் நான் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நெல்சனை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. அவங்க பேரண்ட் அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவரை போயிட்டு இந்த மாதிரி வந்து அவர் அகைன்ஸ்டாக வந்து எந்த குரல் ரைஸ் பண்ணவே இல்லை. இவர் தான் எகிரிட்டு வந்து அடிக்க போயிருக்கார் ராஜாபுரம். இவ்வளோ நடந்தும் வீடியோ ப்ரூஃப் வந்து இன்னமும் வந்து ராஜாபுரம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஃபயர் உங்களுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க.